ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் லெவலில் வந்துடுச்சு. அதாவது வந்து நீங்கள் வந்து வியூவர்ஸும் அதிகமாகி போயிடுச்சு, உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் அதிகமாக இருக்காங்கன்னும் போது நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சின்ன சின்ன இஷ்யூ வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் இஷ்யூ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ப்ரொஃபைல் ஹேஸ் பின் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். உங்கள் ஃபோட்டோ பக்கத்தில் வரும், உங்கள் ஐடி பக்கத்தில் அந்த இஷ்யூ இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ரெக்டிஃபை பண்ணணுமா இல்லை பண்ண தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இது எதனால் பார்த்தா நம்ம வந்து வந்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மற்றவங்களோட வீடியோ எடுத்து போடுறதுனாலையோ இல்லை அவங்களுடைய லோகோ எதனால் இருந்ததுனாலையோ இந்த பிரச்சனை வருங்க. கண்டிப்பாக எனக்கு அது போல தான் வந்துச்சு. நான் அதை எப்படி சரி செஞ்சேன் அப்படின்ற வீடியோ வந்து டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த ஓப்பன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் ப்ரொஃபைல் ஹேஸ் பின் இஷ்யூன்னு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இதனால் செஞ்சிட்டோம்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இதனால் வந்து நம்மளுக்கு மானிட்டேஷன் லெவலில் வந்து பிரச்சனைகள் ஏதாவது வருமா, இல்லை திரும்ப ஏதாவது மணி எய்ம் பண்ணுறது பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான் இருக்குது. நம்ம வந்து அந்த வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்ப்போங்க. வாங்க உள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து மெனு பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி வந்து ஃபஸ்ட் மந்தில் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேமு கீழே, அதாவது வந்து நீங்கள் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் எல்லா மோடு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிங்க. செக் பண்ண கையோட பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள், உங்களுடைய பேருக்கு கீழே அதாவது ப்ரொஃபைல் ஹேஸ் பின் இஷ்யூடுன்னு இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஒன்று வரும், ரிப்போர்ட் அண்ட் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தோன்னே இந்த ரிப்போர்ட் இங்கே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஐடியை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் ப்ராப்ளம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களோ இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து மேலே டைப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கக்கூடிய டேஷ்போர்டினுடைய பேஜ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ண கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டடு கீழே ரிப்போர்ட்டுக்கு கீழே நீங்கள் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இந்த நம்ம பண்ண தவறுக்கான வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் கூகுள்லேயும் போய்ட்டு எடுக்கலாம். லெட்டர் உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நீங்களே வந்து சொந்தமாக டைப் பண்ணிக்கலாங்க. இந்த காப்பி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிவிட்டு இதை எடுத்து போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐடி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணி கையோட பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு மேலே அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி வந்து ஃபைனலைசிங் லாக் ரிப்போர்ட்டுன்னு வரும். இந்த ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் நம்ம முடித்த உடனே நம்மளுடைய வந்து சேனல் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகிடுன்னு சொல்லிட்டு வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். கண்டிப்பாக க்யூர் ஆகாதுங்க. என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போயிட்டுருக்கும். ரீஃப்ரெஷ் ஓப்பன் பண்ணிங்கன்னா மீண்டும் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிட்டுருக்கு, மெயிலாக போயிட்டுருக்கு. இதை வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 24 hours ஆகும். நிறைய வீடியோ வந்து உடனே ஆகிடும், 2 minutes ஆகிடும் சொல்லிட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நிறைய நான் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 hours ஆனால் மட்டும்தான் அது கிளியர் ஆகும். நீங்கள் இது முடிச்சிட உடனே பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு உள்ள போய்ட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இஷ்யூ ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்துங்க போயிடுச்சு. நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க, ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தோம்னா வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுங்க. இது சால்வ் ஆகிட்டு நீங்கள் மீண்டும் வந்து வெளியே வந்து உள்ளே போனீங்கன்னா மீண்டும் அதே ப்ராப்ளம் காட்டும். நீங்கள் இதுக்கு தீர்வான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனே வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்டேட் பண்ணி முடித்த உடனே இது அப்டேட் என்றைக்கு பண்ணணும் பார்த்தோன்னா, நீங்கள் இந்த மெயில் அவங்களுக்கு பண்ணிவிட்டு 24 hours கழித்து மறுநாள் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து அப்டேட் பண்ணினீங்கன்னா அப்டேட் பண்ண கையோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஃபைனலாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் தகவலோடு அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.